வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நானு. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? மஷ்ரூம் குருமா. ம். அது வந்து ஈஸியா இருக்கிற 2 சாமான வச்சு பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாரி, ம். டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸ்ல பண்ற மாரி ஒரு மஷ்ரூம் குருமா. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருள் என்ன பார்த்துடலாமா? ம். மஷ்ரூம் குருமா செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பார்த்துடலாம் வாங்க. மஷ்ரூம் குருமா செய்ய தேவையான பொருட்கள்: மஷ்ரூம் 1 கப், நறுக்கிய வெங்காயம் 1, நறுக்கிய தக்காளி 1, வரமிளகாய் 5, தனியா 2 டீஸ்பூன், கசகசா 1 டீஸ்பூன், மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, அன்னாசிப்பூ. மஷ்ரூம் குருமா செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம் நாம. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜரா பேங்க்லேருந்து ரிட்டையர்டு. ஓகே. ரீசென்ட்லி ரிட்டையர்டு. இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்னு தான் சொல்லிக்கணும். இப்போ நீங்கள் பேங்க்கில் இருக்கும்போது வேலைக்கும் போயிட்டு எப்படி வீட்டில் சமையலும் பார்த்துட்டு எப்படி பண்ணிட்டு இருந்தீங்க? எனக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கும். ம். அதனால எனக்கு அது ஒரு பேர்டனாவே தெரியல. ஓ, ரொம்ப லவ் பண்ணி குக் பண்ணுவேன். நிறைய வெரைட்டிஸ் பண்ணுவீங்க. நிறைய வெரைட்டிஸ் பண்ணுவேன். வேலைக்கு போறேங்கிறதுனால எந்த இதையும் சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டேன். ஓகே, சூப்பர் சூப்பர். உங்கள் பசங்க என்ன பண்ணுறாங்க? ஒரே ஒரு டாக்டரு, அவ டாக்டர். இப்போ முடிச்சுட்டா ஹவுஸ் சர்ஜன் பண்ணிட்டு இருக்கா. ஓகே, சரி. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதுக்கு வந்து தேவையான மசாலா பொடி. ம். நான் வந்து எல்லாமே மசாலா பொடியெல்லாம் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணுறது தான். ம். அதுக்கு தேவையான பொருள் வந்து பட்டை, ம். அன்னாசி பூ, ம். ஏலக்காய், ம். கிராம்பு, ம். தனியா, ம். மிளகாய் கொஞ்சமாக போட்டால் போதும். ஏன்னா மிளகாத்தூள் போட போகிறோம். ஓகே. அதனால கசகசா இதெல்லாமே நம்ம வறுத்துட்டு இதெல்லாம் லேசான சூடில் வெறும் சட்டியில் வறுத்துட்டு ம். இது பொடிஞ்சு. நான் வந்து நிறைய குவான்டிட்டி கொடுத்து மிஷின்லேயே கொடுத்து அரைச்சி வச்சிருக்கேன். ஓ, ஏன்னா சரி. இது ஒன்று தான் நான் மசாலா பொடி யூஸ் Okay. பண்ணுவேன். அதனால இதுதான் எல்லாத்துக்கும் போடுறது. Okay. அதனால நிறைய அரைச்சி வச்சிருக்கேன். அப்ப நம்ம மிக்ஸி- தாளிக்க தேவையில்லை. தாளிக்கெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஓகே, சூப்பர். அதை இந்த பொடி பண்ணி வச்சுட்டு மிளகாப்பொடி இருந்ததுன்னா ஈஸியாக குருமா பண்ணிடலாம். ஓ, சரி, சூப்பர். வாசனையும் நல்லா இருக்கு. இப்போ லைட்டா நம்ம வந்து வாசனை வர அளவுக்கு வறுத்துக்க போறோம், அவ்வளவுதான் இல்லையா? லேசா. Nice. நீங்க வந்து சமையல் எப்ப கத்துக்கிட்டீங்க? நான் வந்து சின்னதாக இருக்கும்போதே பாட்டி வீட்டில் வளர்ந்தேன். ஓ. பாட்டி ரொம்ப வயசானவங்கிறதுனால அந்த காலத்தில் அடுப்புனால உட்காந்துப்பாங்க அடுப்புக்கிட்ட. ஆ. ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர சொல்லி இதில் ஒரு ஸ்பூன் போடு, ம். இவ்வளோ புளி போடு. அதனால அப்பையிலேருந்தே எனக்கு சமையல் தெரியும். ஓகே. அதுக்கப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதெல்லாம் என்னோட இன்ட்ரெஸ்டில் இருக்கும். பேசிக்காக அவங்கள்ட்டேருந்து கற்றுக்கிட்டது தான். ஓ. இந்த அளவுக்கு வறுபட்டா போதும் இல்லையா? வாசனை வர அளவுக்கு வந்தா லேசாக போதும். சூடு ஏறி வாசனை வந்தால் போதும். சரி, இதை நம்ம அரைச்சி தான் எடுத்துக்க போறோம். ம். ஆல்ரெடி வந்து இந்த இதான் இன்கிரீடியன்ட். இதை நம்ம வந்து பொடி பண்ணி ரெடியாவே ரெடியாக வச்சிருக்கோம். வச்சுருக்கோம். நம்ம வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் அன்னாசிப்பூ, தனியா, வரமிளகா, கசகசா கசகசா. இதை நல்லா லைட்டாக சூடு பண்ணிட்டு வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டோம். அதை வந்து நம்ம பொடி பண்ணி ரெடியாக வச்சிருக்கோம் இல்லையா? ம். அந்த பொடியும் சொல்லிடுங்க. இதான் அந்த மசாலா அந்த பொடி. மசாலா பொடி. ஓகே. அடுத்தது நீங்க வரமிளகா பொடி சொன்னீங்க இல்லையா? ஆ. அதையும் சொல்லிடுங்க. வரமிளகா 1/2 கிலோ, ம். காஷ்மீரி சில்லி 1/4 கிலோ. ம். இது ரெண்டையும் மெஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். ம். ஸோ வரமிளகா காரத்துக்கும் அது காஷ்மீரி சில்லி கலருக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ 2 பொடியும் ரெடியா இருக்கு. இந்த மசாலா பொடி ரெடியா இருந்ததுனாலே போதும், நமக்கு குருமா வந்து டக்குன்னு பண்ணிடலாம் பண்ணிடலாம். இல்லையா? ஆமாம். சரி, இப்போ என்ன பண்ண போறோம்? பேன் வச்சாச்சு. பேன் வச்சாச்சு. ம். தேவையான அளவு ஆயில். இதுக்கு கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் கூட கூட தான் ஊத்தி. வேணும். ஓகே. இப்போ இதில் மஷ்ரூம் மட்டும் இல்லை இல்லையா? எந்த காய் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். பன்னீர் போட்டுக்கலாம், ம். பொட்டேட்டோ போட்டுக்கலாம், ம். பட்டாணி சீசனில் பட்டாணி மட்டும் போட்டுக்கலாம், ம். எல்லா காயும் போட்டுக்கலாம். ம். பேஸ் இதுதான். பேஸ் இது. 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். ஓகே. இது எண்ணெய் காஞ்சிருச்சு. ஆ. இந்த அரைச்ச கிரேவியை போட்டுக்கலாம். ஓகே. இது என்ன கிரேவி? வெங்காயம் தக்காளி ரெண்டும் சேர்த்து அரைச்சது. ஓகே. தக்காளி வந்து நாட்டு தக்காளி போட்டிருக்கேன் நான். ம். புளிப்பு வந்து தக்காளி புளிப்பு ஆமா. சில பேருக்கு பிடிக்கும், ஆமா. மாங்காய் புளிப்பு பிடிக்கும், ம். எலுமிச்சம்பழம் புளிப்பு பிடிக்கும். நான் இதில் நாட்டு தக்காளி போட்டிருக்கேன். ம். சப்போஸ் நாட்டு தக்காளி இல்லை வேண்டாம் அந்த புளிப்பு பிடிக்காதுன்னா ஆம்ச்சூர் பவுடர் போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். அதுவும் வேண்டாம் அப்படின்னா எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு Lemon. லெமன் புழிஞ்சிக்கலாம். இப்போ இதில் வந்து எவ்வளோ வெங்காயம், எவ்வளோ தக்காளி? இந்த மஷ்ரூம் 1 கப் மஷ்ரூமுக்கு 2 வெங்காயம் 2 தக்காளி போட்டிருக்கேன். ஓகே. மீடியம் சைஸ்ல. மீடியம் சைஸ். ஓகே. கிரேவி நிறைய வேணும்னா இன்னும் கூட போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். ஓகே. நம்ம வந்து 2 வெங்காயம் 2 தக்காளியை தக்காளி அரைச்சதை அரைச்சது. இப்போ எண்ணெயில போட்டிருக்கோம். அது நல்லா வதங்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வதங்கணுமா? எண்ணெய் பச்சை பிரிஞ்சு வாசனை போக ஆமாம், பச்சை வாசனை. இப்போ இது வதங்கிறதுக்குள்ள இந்த மசாலா பொடி போட்டுக்கலாம். போட்டுக்கலாமா? ம். சரி. ஆனால் அதோட பச்சை வாசனையும் போகணும். போகும். ம். இதோடைய சில்லி பவுடரையும் போட்டுக்கலாம். ஓகே. அப்புறம் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. ஓகே. நான் கல் உப்பு தான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுவேன்.
ஓகே. இது எல்லாத்தோட பச்சை வாசனை போக நல்லா வதங்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஓகே. இது நல்லா வதங்கட்டும். ம். நீங்க வந்து உங்க பாட்டி கிட்ட தான் சமையல் கத்துக்கிட்டேன்னு சொன்னீங்க. இந்த பாட்டிக்குன்னு ஒரு டிஷ் இருக்கும். டெஃபினட்டா அவங்க பண்ற மாதிரி நம்ம என்னதான் பண்ண ட்ரை முடியாது. பண்ணாலும் சில சமயம் வரும், சில சமயம் வராது. அந்த மாதிரி டிஷ் ஏதாவது நீங்க ட்ரை பண்ணி பார்த்திருக்கீங்களா? வத்த குழம்பு ரொம்ப இதாக ம். வைப்பாங்க. ஆ. எவ்வளோ நாள் ஆனாலும் அது கெட்டு, அப்போல்லாம் ஃப்ரிட்ஜ் கிடையாது. ஆமா எவ்வளோ நாளாலும் கெட்டு போகாது. மேலே அந்த எண்ணெய் மிதக்கும். ஆமா. அதுக்கு பருப்பு துவையல் ம். காம்பினேஷன். ம். அது ரொம்ப நல்லா இருக்கும். அது நீங்க பாட்டி கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்களா? அது கத்துட்டு எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்றீங்களா? ஆ. அது கொதிக்கிற நேரத்துல. கொதிக்கிறதுக்குள்ள தேவையான அளவு புளி உப்பு போட்டுக்கணும். ம். அதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம், ம். சின்ன வெங்காயம், பூண்டு ம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கத்திரிக்காய் போட்டு வைக்கலாம். ம். இல்லை கத்திரிக்காய் வேணாம் ரொம்ப நாளைக்கு வச்சுக்கணும்னா வெறும் சின்ன வெங்காயம் பூண்டு மட்டும் போதும். ம். போட்டுட்டு நல்லா வதக்கணும். நல்லெண்ணெய் நிறைய விடணும். அதுக்கு ம். வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் ஆமா. நிறைய விடணும். அதை விட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த புளி கரைச்சலை ஊற்றிட்டு சாம்பார் பொடி ம். அது போட்டுட்டு சிம்ல வச்சு ரொம்ப நாளைக்கு கொதிக்கும். அது ஓகே. சீக்கிரம் கொதிச்சா அந்த ரொம்ப ஆமா. நாளைக்கு இருக்காது. ம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதை இறக்கும் போது அதில் கொஞ்சோண்டு வெல்லம் போடுவாங்க. ம். அந்த புளிப்பு உரப்பு உப்பு எல்லாத்தையும் அது சேர்த்துரும். அது ஆமா. ஸோ அதை வச்சுட்டு அந்த எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்தா மேலே எண்ணெய் நல்லா நிற்கும். அது ம். நல்ல ஒரு கப் சாதத்துக்கு ஒரே ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். அது அந்த நல்லா taste சாப்பிடலாம். ஆ இருக்கும். அதுக்கு பருப்பு துவையல் காம்பினேஷன் சுட்டாப்பளம். ஓகே. அது ரொம்ப நல்லா இருக்கும். அது இது நல்லா கனமான சட்டியில் வைக்கிறதுனால அந்த அடியில் காந்தி போகாமல் அடிகரமான பாத்திரமா பாத்திரமா வச்சுக்கணும். வச்சுக்கணும். இது கொதிக்கிற நேரத்தில் வேற வேலை கூட பண்ணலாம். ஆமா. கலரிட்டே இருக்கணுங்கிறது ஆமா. வேண்டியதில்லை. இப்ப எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு. அடுத்தது என்ன பண்ண போறோம்? மஷ்ரூமே இதில் போட்டுடலாம். அவ்வளவுதான். ஸோ ரொம்ப சிம்பிள், பிகினர்ஸ் கூட பண்ணிடலாம். பண்ணிடலாம். அவங்க சொன்ன மாதிரி அந்த மசால் மட்டும், அந்த மசால் பொடி மட்டும் அரைச்சு வச்சுட்டா அரைச்சி வச்சு போதும். மசால் பொடியும் மிளகாய் பொடியும் அரைச்சி அரைச்சு வச்சுட்டா வச்சுட்டா போதும். வெங்காயம் தக்காளி எப்பவுமே வீட்டில் இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி அந்த மிளகா பொடினால கொஞ்சம் கலரும் வருது. கலரும் நமக்கு. வருது. மஷ்ரூம்ங்கிறதுனால சீக்கிரமா வெந்துடும். அது ஆமா. ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ்ல அது ம். தண்ணியே விட வேண்டாம். ஏன்னா மஷ்ரூம் இதில் மஷ்ரூம்ல தண்ணி போட்டோன்னா விட்டுரும். மஷ்ரூம்ல தண்ணி விட்டுரும். இது 2 மினிட்ஸ் லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஆ. நல்லா வெந்துடும். அது 2 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். 2 நாம. நிமிஷம். இப்போ இது 2 வெந்திருக்கும். நிமிஷம் ஆயிடுச்சு. 2 நிமிஷம் ஆயிடுத்து. இது நல்லா வெந்திருக்கு பாருங்க. எண்ணெய் பிரிஞ்சு எண்ணெய் வந்து. பிரிஞ்சு வந்துருச்சு. மஷ்ரூம் நல்லா வந்துருச்சு. அமிங்கிடுச்சு நல்லா. ஓகே. ஸோ இப்போ இது மேல நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷ் கிரீம் கூட போட்டுக்கலாம்ல? வேண்டாம். போட்டுக்கலாம். நல்லா டெக்கரேட்டிவாக இருக்கும். ஆ. என்னோட டாட்டர் வந்தானா இது அப்படியெல்லாம் இது பண்ண மாட்டான். ஆ. அதில் ஒரு ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு அதில் டொமேட்டோலாம் அந்த ஃப்ளவர் மாதிரி ஆமா. கட் பண்ணி வச்சு ஆனியன் இந்த பக்கம் வச்சு அது மாதிரிலாம் டெக்கரேட்டிவாக இது பண்ணுவான். பேஸ் நான் இது பண்ணி கொடுத்துருவேன். அவள் டெக்கரேஷன்லாம் உண்டு. அவ பண்ணி. நல்லா இருக்கும். அது கலர்ஃபுல்லாக நல்லா தான் ஓகே. இருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த மசாலாலாம் வந்து உங்க வீட்ல யாரெல்லாம் சாப்பிடுவாங்க? ஆக்சுவலி மோஸ்ட்லி அம்மா மாமியார்லாம் இந்த மசாலாலாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த இதனால இதில் வந்து சோம்பு அதெல்லாம் இல்லாதனால இஞ்சி பூண்டு கூட இல்ல. இஞ்சி பூண்டு ஆ. கிடையாது. ஆனா அதனால நீங்க வாசனை பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா நல்லா இருக்கு. இருக்கு. அதுதான் ம். இது இவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க இந்த மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டலோட நாங்கள் ம். நிறைய ஹோட்டலில் சாப்பிட்ருக்கோம். ஆனால் ம். இது மாதிரி சாப்பிட்டது இல்லை ஆண்டி. ஆனால் சூப்பராக இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் இதை கற்றுட்டு ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க இல்லையா, ஆமா. அவங்களாம் இதை பண்ணி ம். சாப்பிட்றாங்க. இப்போ சாப்பிடுறாங்க. வெறும் ரைஸ் மட்டும் வச்சுக்கிறது ம். இல்லை சப்பாத்தி வெளியிலேருந்து வாங்கிக்கிறது. ம். அது மாதிரி இவளையே கூப்பிட்டு ஒரு நாளைக்கு பாரு உங்கள் அம்மா பண்ண குருமா தான் இது. ஆனால் இவ சொல்லிட்டா எங்கள் அம்மா பண்ணுற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டா. ஆ. பட் நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. பண்ணிக்கிறாங்க. ஈஸியாக இருக்கு. ஒன்று பண்ணிட்டா நைட் வரை நாங்கள் அதை வச்சு வச்சுக்கிறோம் சரி அப்படின்னு சொல்லி. பண்ணிடுறோம் அப்படின்ட்டு. சரி, அப்படியே உங்களோட ஹாபிஸ் அதையும் சொல்லுங்க. எனக்கு வந்து டெய்லரிங் ரொம்ப பிடிக்கும். ம். ஆரி ஒர்க்லாம் கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை. ம். இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணதுனால அதுக்கெலாம் சான்ஸே இல்லாமல் இப்போ இருந்தது. டைம் இப்போ இருக்கு. ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் கிளாஸ் போய் ஆரி ஒர்க்லாம் கத்துக்கிறீங்க. கற்றுட்டு இருக்கேன். ஆ. எம்ப்ராய்டரி, ஹேண்ட் எம்ப்ராய்டரி, ஆரி ஒர்க்கு, ஆ. என்னோட ட்ரெஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் ம். தைச்சிட்டு இருக்கேன். ம். ஸோ அதனால் நல்லா போகுது. ஓகே. ஸோ நம்மளுடைய மஷ்ரூம் குருமாவும் ரெடி. ரெடி ஆஃப் ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிடலாம். இப்போ இதை பிளேட்டிங் பண்ணிடுவோம் நாம. இது கொத்தமல்லி போட்டுடலாம். போதும். ம். இதில் இன்னும் அந்த நடுவில் க்ரீம் போட்டால் நல்லா ஒயிட்டாக ஆமா. நல்லா இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் டேஸ்ட்டும் கொஞ்சம் ரிச்சா இருக்கும். இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஓகே. மஷ்ரூம் குருமா செய்முறை. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேன்ல பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, தனியா, வரமிளகா, கசகசா, அதாவது வாசனை வர அளவுக்கு
லைட்டாக வறுத்துட்டு அதை பொடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பேன் வச்சு நிறைய எண்ணெய் விட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெய் தாராளமாக விட்டுட்டு தக்காளி வெங்காயம் அரைச்சோம் இல்லையா, அந்த அரைச்ச விழுதியும் சேர்த்துட்டு இந்த கரம் மசாலா பொடியும் சேர்த்துட்டு வரமிளகா பொடியும் சேர்த்துட்டு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம மஷ்ரூம் ரெடி பண்ணி வச்சுக்கோம் இல்லையா, மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மஷ்ரூமும் வெந்து ரெடியாக இருக்கும். ஸோ நம்மளுடைய மஷ்ரூம் குருமா ரெடி. எங்கள் ஷோக்கு வந்து பிகினர்ஸ் கூட பார்த்து டக்குன்னு பண்ணுற மாதிரியான ஒரு ரெசிபி மஷ்ரூம் குருமா. இது மஷ்ரூம் தவிர நம்ம எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர், மிக்ஸ்டு வெஜிடபிள், இல்லைனா பன்னீர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணி காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு வந்து டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட். தேங்க்யூ. மஷ்ரூம் குருமா நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சுவைச்சு பாருங்கள். வாய்ப்பு கொடுத்த ஜெயா டிவிக்கு நன்றி. இன்னைக்கு எபிசோடில் ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா நட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ஸ்வீட் போலி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்தது வந்து பிகினர்ஸ் கூட பார்த்த உடனே பண்ணுற மாதிரியான ஒரு ரெசிபி தான் ஒரு மஷ்ரூம் குருமா. மஷ்ரூம்னு இல்லை, நீங்கள் எனி காய் போட்டுக்கலாம். முக்கியமாக அதில் போடுற அந்த மசால் தான் ரொம்ப முக்கியம். அதை மட்டும் அரைச்சி வச்சுட்டிங்கன்னா உடனே எனி டைம் 10 நிமிஷத்தில் நம்ம வந்து இந்த குருமாவை ரெடி பண்ணிடலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இது விடைபெறுவது உங்கள் சித்ரா முரளி. நன்றி, வணக்கம். இது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ரசிக்க.